மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரங்கல். மறைந்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர் சிறியனுக்கும் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த அதிமுக சட்டப்பேரவையில் இன்று வாக்கெடுப்பு. சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போராட்டம் அறிவித்த நிலையில் புதுக்கோட்டை, கடலூரில் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்ட பாஜக நிர்வாகிகள். சென்னையில் டாஸ்மாக் அலுவலக முற்றுகையால் ராஜரத்னம் மைதானத்திற்கு வந்த பாஜகவினர் கைது. பாஜக போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் சென்னையில் தமிழிசை இல்லத்தில் காவல்துறை குவிப்பு. வினோத் பி செல்வத்தை கைது செய்த காவல்துறை. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் என பொத்தாம் பொதுவாக கூறாமல் ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை நிரூபிக்க வேண்டும். தொகுதி மறுவரை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுடன் கைகோர்த்து போராட தேமுதிக தயார் என்று பிரேமலதா அறிவிப்பு. மொழிக் கொள்கையில் உறுதியை வெளிப்படுத்தவே நிதிநிலை அறிக்கையில் குறியீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு போட்டதால் பட்ஜெட் ஹிட் ஆகிவிட்டதாக சினிமா வசனம் பேசுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நடிகர்களின் கட்சியால் விசிக கரையாது என்று திருமாவளவன் திட்டவட்டம். 2026 தேர்தலில் கூடுதல் இடங்கள் கேட்போமே தவிர அணிமாற மாட்டோம் என்றும் உறுதி. சென்னை கோட்டூர்புரத்தில் மதுபோதையில் தூங்கிக் கொண்டிருந்த 2 ரவுடிகள் வெட்டி கொலை. 8 பேர் கொண்ட கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி இடையே பராமரிப்பு பணி காரணமாக இன்று 21 புறநகர் ரயில்கள் ரத்து. சென்னை சென்ட்ரல் பொன்னேரி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 20 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அணைக்கப்பட்ட தீ. புகை முற்றிலுமாக வெளியேறிவிட்டாலும் முழுமையாக மின் உற்பத்தியை தொடங்க 1 மாதம் ஆகலாம் என்றும் தகவல். கன்னியாகுமரி விரைவு ரயில் ஏசி பெட்டியில் துர்நாற்றம் வீசியதால் பயணிகள் அவதி. நெல்லை சந்திப்பில் 40 நிமிடங்களுக்கும் ரயிலை புறப்பட விடாமல் மக்கள் நிறுத்தி வைத்ததால் பரபரப்பு. எடப்பாடியில் சிறுவனின் தொண்டையில் சிக்கிய 5 ரூபாய் நாணயம். அறுவை சிகிச்சை மூலம் பாதுகாப்பாக அகற்றிய அரசு மருத்துவமனை மருத்துவர்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து நாளை மறுதினம் பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ். விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்க விஞ்ஞானிகள் தீவிரம். சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பியதும் உடல் ரீதியாக சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். டிஸ்கோ வித் கேஸ் நிகழ்ச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் உரையாடிய மூத்த விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் விளக்கம். பாகிஸ்தானில் ராணுவ பாகங்களை குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல். 90 வீரர்கள் உயிரிழந்ததாக பலோச் விடுதலைப்படை அறிவிப்பு. மருத்துவமனையில் போப் பிரான்சிஸ் பிரார்த்தனையில் ஈடுபட்ட புகைப்படத்தை வெளியிட்ட வாட்டிகன். உடல்நலம் முன்னேறி வருவதாக மருத்துவர்கள் தகவல். IPL 18வது சீசனுக்காக CSK அணியில் இணைந்தார் சாம்கரன். வீடியோ வெளியிட்டு வரவேற்ற அணி நிர்வாகம். கன்னியாகுமரி விரைவு ரயிலை புறப்பட விடாமல் நெல்லையில் பயணிகள் நடத்திய போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பயணிகள் ரயிலை நிறுத்த காரணம் என்ன என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கன்னியாகுமரியிலிருந்து நெல்லை, மதுரை, விழுப்புரம் வழியாக சென்னைக்கு இயக்கப்படும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில்
வழக்கம் போல நேற்று மாலை 6 மணிக்கு கன்னியாகுமரி சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டது. அப்போது ரயிலின் முதல் வகுப்பு ஏசி பெட்டியில் கடுமையான துர்நாற்றம் வீசியதால் அசௌகரியமடைந்த பயணிகள் நாகர்கோயில் ரயில் நிலையத்திற்கு ரயில் வந்தபோது அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். பெட்டியை மாற்றுவதாக அதிகாரிகள் கூறி சென்றதாகவும், ஆனால் எந்த நடவடிக்கையுமின்றி ரயில் நெல்லை நோக்கி புறப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் பின்னர் நெல்லை சந்திப்புக்கு ரயில் வந்த பின்னர் துர்நாற்றம் குறித்து மீண்டும் பயணிகள் புகார் அளித்துள்ளனர். அப்போதும் பெட்டியை மாற்றாமல் ரயில் புறப்பட்டதால் ஆத்திரமடைந்த பயணிகள் அவசர காலத்தில் பயன்படுத்தும் சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தினர். உடனடியாக அங்கு சென்ற ரயில் நிலைய அதிகாரிகள் பயணிகளிடம் கேள்வி எழுப்பிய போது அவர்களுடன் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏசி உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு வாரம் துர்நாற்றம் வந்துச்சு. என் கூட வந்து பயணியை வந்தாலும் கன்னியாகுமரி, அவங்க வந்து நாகர்கோவில்ல இருந்து டிராவல் பண்ணி வராங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்டேன், வந்த சார் இது எலிச்சத்த வாட மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. உள்ள வந்து பார்த்தா உங்களுக்கு எரிக்கவே முடியல, அவ்வளோ பேட் ஸ்மெல், எலிச்சத்த வாட அப்படியே இருக்கு. துர்நாற்றம் வீசுவதால் குழந்தைகளுடன் தொடர்ந்து பயணிக்க முடியாது என திட்டவட்டமாக கூறிய பயணிகள் 4 நாட்களாக இந்த பிரச்சனை இருந்ததாகவும் ரயில்வே துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். கேபின்லேயும் வந்து எலி செத்து ஸ்மெல்லு சார், டக்டில் ஃபுல்லாக எலி செத்து ஸ்மெல்லு. ஒரு கேபின் இல்லை, மொத்த கம்பார்ட்மெண்ட்டும் ஸ்மெல் இருக்குது. இது வந்து நிறைய பேர் வந்து வியாழக்கிழமையே வந்திருக்காங்க, இதே மாதிரி ஸ்மெல்லு வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. மதுரையில் வேறு பெட்டியை மாற்ற ஏற்பாடு செய்வதாக ரயில்வே காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து 40 நிமிட தாமதத்திற்கு பிறகு நெல்லை சந்திப்பிலிருந்து கன்னியாகுமரி விரைவு ரயில் புறப்பட்டது. ரயில் மதுரை வந்தவுடன் துர்நாற்றம் வீசிய பெட்டி அகற்றப்பட்டு வேறு பெட்டி இணைக்கப்பட்டதால் பயணிகள் நிம்மதியடைந்தனர். ரயில் பெட்டியில் வீசிய துர்நாற்றத்தால் ரயிலையே பயணிகள் சிறைபிடித்த சம்பவம் நெல்லை சந்திப்பில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நடிகர்கள் கட்சி தொடங்குவதால் விசிக கரையாது என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திரை கவர்ச்சியாளர்கள் நடிகர்கள் பின்னால் செல்லும் இளைஞர்கள் விசிகவுக்கு தேவையில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றதை கொண்டாடக்கூடிய வகையில் விழுப்புரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் உரையாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெற்றதை விட 1/4 நூற்றாண்டாக கட்சி நடத்துவதே பெரிய வெற்றி என்று பெருமிதம் தெரிவித்தார். நடிகர்கள் கட்சி தொடங்குவதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கரைந்து விடாது என்றும் அவர் கூறினார். விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது விடுதலை சிறுத்தைகள் தான் பலவீனப்படும் என்று கருத்து சொன்னவர்கள் உண்டு. சினிமா கவர்ச்சியின் மூலமாக இந்த இளைஞர்களை எவராலும் திசை மாற்றிவிட முடியாது, மடை மாற்றிவிட முடியாது என்பதை அப்போதே நான் சொன்னேன். இப்போதும் அதை சொல்கிறார்கள். நடிகர் ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டார், இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் ஆட்டு மந்தைகளை போல் திரும்புவார்கள். ஒரு நடிகரின் பின்னால் இளைஞர்கள் அப்படி திரும்புவார்கள் என்றால் அந்த இளைஞர்கள் திருமாவளவனுக்கு தேவையில்லை. 2026 தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதலான தொகுதிகளை கேட்போம் என்றும் அதற்காக அணி மாற மாட்டோம் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். முன்னதாக பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 2015ஆம் ஆண்டு தன்னுடைய சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில் டாஸ்மாக் கடை திறப்புக்கு எதிராக போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு காவல்துறை தயாரான போது திருமாவளவன் தனக்கு ஆதரவாக நின்றதாக நினைவு கூர்ந்தார். ஒரு ஆபத்து வந்தபோது அதை தடுப்பதற்கு ஓடி வந்த திருமாவளவன் அவர்களுக்கு விழா நடக்கிற போது அதிலே பங்கெடுக்காமல் நான் இருந்து என்ன பயன்? அதனால் தான் நான் ஓடோடி வந்தேன். அமைச்சர் பொன்முடி பேசுகையில் கட்சிக்கு சின்னத்தை பெறுவது எளிதான காரியம் இல்லை என்றும் அதை திருமாவளவன் பெற்றுவிட்டதாகவும் பாராட்டினார். அந்த சின்னம் கிடைப்பது மிகப்பெரிய விஷயம். எல்லாமே முதல்ல சுயாட்சியா இருந்து அப்புறம் தான் அங்கீகாரமாயிருக்கு. உதயசூரியன் சின்னமே அப்படிதான். இதற்கு பிறகு பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், மார்க்கெட் போன நடிகர் முதலமைச்சராக விரும்புவதாக நடிகர் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். மத அரசியலை எதிர்த்து மேலும் வலுவாக களமாட வேண்டிய தேவை எழுந்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கூறினார். விருப்ப அரசியலுக்கு எதிராக, மதவெறி அரசியலுக்கு எதிராக, மதச்சார்பற்ற சக்திகளுடைய
ஒற்றுமை மேலும் மேலும் வலுப்பட வேண்டிய தேவை என்பது இன்றைக்கு நாட்டிலே இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பேசுகையில் பாசிசம் தான் நிரந்தர எதிரி என்பதை திருமாவளவன் புரிந்து வைத்திருப்பதாக குறிப்பிட்டார். சில மேடைகளில் பேசுகிறார்கள், அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்று சிலர் பேசுகிறார்கள். அந்த கருத்து உடன்பாடான கருத்து அல்ல. நிரந்தர எதிரி உண்டு. அந்த நிரந்தர எதிரி யார் என்று சொன்னால் வகுப்புவாதம் தான் நிரந்தர எதிரி, RSS தான் நிரந்தர எதிரி. பிறகு இதேபோல திருவண்ணாமலையிலும் கூட்டம் நடத்தப்படும் என்றும் திருமாவளவன் அறிவித்தார்.